வணக்கம். RTVயின் KGF நியூஸ். KGF கோல்டன் சேரியட், KGF SP ஷிவான்ஷு ராஜ்புத் சிறப்பான பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தும் வகையில் அவரே களத்தில் இறங்கி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் தங்கத்தேரில் ரோந்து பணியில் ஈடுபட்டார். தங்கத்தேர் ஜொலித்துக் கொண்டு KGF மக்கள் நடுவில் பவனி வந்தது. அதனை அடுத்து மேடையில் பேசிய எக்ஸ்-MLA ஒய் சம்பங்கி மற்றும் எக்ஸ்-முனிசிபாலிட்டி சேர்மன் வள்ளல் முனிசாமி தங்கத்தேரை குறித்தும் மற்றும் KGF-இல் நடக்கும் ஊழலை குறித்தும் பேசினார்கள். KGF மண்ணில் வெடித்தது உரிமை போர், எங்கள் சொத்துக்களை கொள்ளையடிக்க விடமாட்டோம் என்று மேடையில் கர்ஜித்த முன்னாள் MLA ஒய் சம்பங்கி மற்றும் வள்ளல் முனிசாமி. கோலார் தங்கவயல் KGF மண்ணின் பெருமையான 17வது தங்கத்தேர் திருவிழா மேடை இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் மற்றும் சமூக புரட்சிக்கு சாட்சியாக அமைந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த வேளையில் மேடையில் பேசிய தலைவர்கள் விடுத்த எச்சரிக்கை ஒட்டுமொத்த KGF-ஐயுமே அதிர வைத்துள்ளது. மேடையில் பறந்த அனல் தெறிக்கும் வார்த்தைகள். ஒற்றுமையின் சிகரம் KGF. 13 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் சாதி மதம் கடந்து அனைவரும் ஒருதாய் மக்களாக நிற்பதே இந்த மண்ணின் பலம். ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த KGF தான் என மேடையில் பெருமிதம் தெரிவிக்கப்பட்டது. 1.5 லட்சம் மக்களின் குமுறல். இந்த மண்ணில் சுமார் 1.5 லட்சம் தலித் மக்கள் வாழ்கிறோம். ஆனால் KGF-இல் இன்று நடக்கும் அநீதி உலகத்தில் எங்குமே நடக்கவில்லை என ஆவேசமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஊர் கொள்ளை போகிறது, KGF-இன் சொத்துக்களும் உரிமைகளும் திட்டமிட்டு சூறாயாடப்படுவதாகவும் அதற்கு தகுந்த ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் கூறி மேடையிலேயே அதிர்வலைகளை ஏற்படுத்தினர். அரசாங்கத்திற்கு அதிரடி எச்சரிக்கை. கடந்த 17 ஆண்டுகளாக தனிநபர்களால் சீரோடும் சிறப்போடும் நடத்தப்படும் இந்த தேர் திருவிழாவை வரும் காலங்களில் அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும். அதற்காக எத்தகைய போராட்டத்தையும் சந்திக்க தயார் என தலைவர்கள் சூளுரைத்தனர். தலைவர்களின் கர்ஜனை. நாங்கள் உழைக்கும் வர்க்கம், எங்களை ஏமாற்றி யாரும் முன்னேற முடியாது. அநீதியை தகர்த்தெறிந்து KGF-இன் உரிமையை மீட்டெடுப்போம். முன்னாள் நகராட்சி தலைவர் வள்ளல் முனிசாமி மற்றும் முன்னாள் MLA ஒய் சம்பங்கி ஆகியோரின் இந்த அதிரடி பேச்சு KGF அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் மத்தியில் இந்த உரை பெரும் எழுச்சியை உருவாக்கியுள்ளது. இது போன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். KGF ಗೋಲ್ಡನ್ ಚಾರಿಯಟ್ 17ನೇ ವರ್ಷದ ಮಹೋತ್ಸವ. KGF SP ಶಿವಾಂಶು ರಾಜ್ಪುತ್ ಚಿನ್ನದ ರಥೋತ್ಸವದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಅಹಿತಕರ ಘಟನೆ ನಡೆಯದಂತೆ ನೋಡಿಕೊಳ್ಳಲು ರಥೋತ್ಸವದ ವೇಳೆ ಸ್ವತಃ ಮೈದಾನಕ್ಕಿಳಿದು ಭದ್ರತಾ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಮೇಲ್ವಿಚಾರಣೆ ಮಾಡಿದರು. ಮಾಜಿ ಶಾಸಕ ವೈ ಸಂಪಂಗಿ KGF ಜನರ ಹಕ್ಕುಗಳು ಮತ್ತು ಆಸ್ತಿಗಳನ್ನು ಕಬಳಿಸಲಾಗುತ್ತಿದೆ ಎಂಬ ವಿಚಾರವಾಗಿ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ತೀವ್ರವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. ಮಾಜಿ ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷ ವಳ್ಳಲ್ ಮುನಿಸ್ವಾಮಿ ಭ್ರಷ್ಟಾಚಾರ ಹಾಗೂ KGF ಮಣ್ಣಿನ ಗೌರವದ ಬಗ್ಗೆ ಸಂಪಂಗಿಯವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಉಗ್ರವಾಗಿ ಭಾಷಣ ಮಾಡಿದರು. KGF ನೆಲದಲ್ಲಿ ಸ್ಫೋಟಿಸಿದ ಹಕ್ಕಿನ ಹೋರಾಟ. ನಮ್ಮ ಆಸ್ತಿಗಳನ್ನು ಕಳ್ಳತನ ಮಾಡಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಗರ್ಜಿಸಿದ ಮಾಜಿ ಶಾಸಕ ವೈ ಸಂಪಂಗಿ ಮತ್ತು ವಳ್ಳಲ್ ಮುನಿಸ್ವಾಮಿ. ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ ಅಂದರೆ KGF ಮಣ್ಣಿನ ಹೆಮ್ಮೆಯ 17ನೇ ವರ್ಷದ ಚಿನ್ನದ ರಥೋತ್ಸವದ ವೇದಿಕೆ ಇಂದು ಐತಿಹಾಸಿಕ ರಾಜಕೀಯ ಹಾಗೂ ಸಾಮಾಜಿಕ ಹೋರಾಟಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಯಿತು. ಸಾವಿರಾರು ಜನರು ಸೇರಿದ್ದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ ನಾಯಕರ ಎಚ್ಚರಿಕೆ ಸಂಪೂರ್ಣ KGF ಪ್ರದೇಶವನ್ನೇ ಕದಡಿಸಿದೆ. ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತಿ ಉರಿದ ಮಾತುಗಳು. ಒಗ್ಗಟ್ಟಿನ ಪ್ರತೀಕ KGF. 13 ದಿನಗಳ ಕಾಲ ನಡೆಯುವ ಈ ಮಹೋತ್ಸವದಲ್ಲಿ ಜಾತಿ ಧರ್ಮ ಭೇದವಿಲ್ಲದೆ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಕುಟುಂಬದವರಂತೆ ಒಂದಾಗಿ ನಿಲ್ಲುವುದು ಈ ನೆಲದ ಶಕ್ತಿ. ಒಗ್ಗಟ್ಟಿಗೆ ಅತ್ಯುತ್ತಮ ಉದಾಹರಣೆ ಈ KGF ಎಂದು ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳಲಾಯಿತು. 1.5 ಲಕ್ಷ ಜನರ ನೋವು. ಈ ನೆಲದಲ್ಲಿ ಸುಮಾರು 1.5 ಲಕ್ಷ ದಲಿತರು ಬದುಕುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಇಂದು KGF-ನಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿರುವ ಅನ್ಯಾಯ ಜಗತ್ತಿನಲ್ಲೇ ಎಲ್ಲಿಯೂ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ತೀವ್ರ ಆಕ್ರೋಶ ವ್ಯಕ್ತಪಡಿಸಲಾಯಿತು. ಊರು ದೋಚಲ್ಪಡುತ್ತಿದೆ. KGF-ನ ಆಸ್ತಿಗಳು ಮತ್ತು ಹಕ್ಕುಗಳನ್ನು ಯೋಜಿತವಾಗಿ ದೋಚಲಾಗುತ್ತಿದೆ ಎಂದು ಆರೋಪಿಸಿ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಸಿದ ಸಾಕ್ಷಿಗಳು ತಮ್ಮ ಬಳಿ ಇರುವುದಾಗಿ ಹೇಳಿ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಚರ್ಚೆಗೆ ಕಾರಣರಾದರು. ಸರ್ಕಾರಕ್ಕೆ ತೀಕ್ಷ್ಣ ಎಚ್ಚರಿಕೆ. ಕಳೆದ 17 ವರ್ಷಗಳಿಂದ
ಖಾಸಗಿ ವ್ಯಕ್ತಿಗಳಿಂದ ಶಿಸ್ತಿನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವ ಈ ರಥೋತ್ಸವವನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಸರ್ಕಾರವೇ ಹೊಣೆ ಹೊತ್ತು ನಡೆಸಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ ಯಾವುದೇ ಹೋರಾಟಕ್ಕೂ ಸಿದ್ಧ ಎಂದು ನಾಯಕರು ಘೋಷಿಸಿದರು. ನಾಯಕರ ಗರ್ಜನೆ: ನಾವು ದುಡಿಯುವ ವರ್ಗದ ಜನರು, ನಮಗೆ ಮೋಸ ಮಾಡಿ ಯಾರೂ ಮುಂದೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅನ್ಯಾಯವನ್ನು ಧ್ವಂಸ ಮಾಡಿ ಕೆಜಿಎಫ್ನ ಹಕ್ಕುಗಳನ್ನು ಮರಳಿ ಪಡೆಯುತ್ತೇವೆ. ಮಾಜಿ ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷ ಒಳ್ಳಲ್ ಮುನಿಸ್ವಾಮಿ ಮತ್ತು ಮಾಜಿ ಶಾಸಕ ವೈ ಸಂಪಂಗಿಯವರ ಈ ತೀವ್ರ ಭಾಷಣ ಕೆಜಿಎಫ್ ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಹೊಸ ತಿರುವನ್ನುಂಟು ಮಾಡಿದೆ. ಜನರ ನಡುವೆ ಈ ಭಾಷಣ ಭಾರೀ ಚೈತನ್ಯವನ್ನು ಮೂಡಿಸಿದೆ. விழாவினை நடத்திக் கொண்டிருப்போம். அருமை சகோதரர் அண்ணா எம்எல்ஏ ஐயா சம்பங்கி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த தங்கவயல்ல 13 நாள் நடக்கக்கூடிய இந்த திருவிழால ஜாதி மதம் எதுவுமே இல்லாம நம்ம ஒற்றுமையின் சின்னம் என இந்த கோலார் தங்கவயல் கேஜிஎஃப் எல்லா வர்க்கத்துடைய எல்லா ஜாதி தேர் இருந்தாலும் வர்க்க தேர் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா கலந்து நம்ம கேஜிஎஃப் எடுத்துக்காட்டு ஒற்றுமைக்கு ಒಕ್ಕಟ್ಟು ನೆಲೆ ಕೆಜಿಎಫ್ ಬಿಟ್ಟರೆ ದುನಿಯಾದಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ. ಆ ತರ ನಾವು ಚೆನ್ನಾಗಿರೋದು. ಅದೆಲ್ಲ ಇದು நான் இந்த விழாவை வந்து ஃபர்ஸ்ட் இது கலந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐயா சார் ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ பண்ணேன். ஆனா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா கேஜிஎஃப்ல நம்ம தலித் மக்கள் 1.5 லட்சம் பேர் இருக்கிறோம். நம்மளுக்கு இன்னைக்கு கேஜிஎஃப் நடக்கிற அநியாயம் இந்த உலகத்துல யாருக்குமே நடக்குது. அதனாலதான் நான் கொஞ்சம் ஒரு இடத்துல வந்தேன். ஏன்னா நம்ம பாவப்பட்ட ஜனம், உழைக்கும் கலைகள், உழைச்சுதான் நம்ம முன்னேறி வரோம். நம்ம ஒருத்தனை ஏமாற்றி முன்ன வரதுல தலித்து வரதுல கேவலம் இல்லை. நம்ம இன்னைக்கு எல்லாத்துலயும் நம்ம இன்ஜினியர்ல இருந்து தொழிலதிகாரில இருந்து எல்லாத்துலயும் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவங்க கேவலமா இல்லை. அந்த தாழ்த்தப்பட்டவங்க கேஜிஎஃப்ல என்னன்னா அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு விரைவில் திருவிழா கடவுளுடைய மேடை நான் சொல்ல மாட்டேன். விரைவிலே உங்களுக்கு சொல்றேன், உங்க கண்ணிலே தண்ணி வரும். நம்ம 1.5 லட்சம் பேர் இந்த ஊர்ல பேசு. அதனால நம்ம இதே மாதிரி ஒற்றுமையா இருந்து நம்மளுக்கு அநியாயம் இருந்து நடக்கணும். அதை நம்ம தங்க தெரியும். தங்க தெரிஞ்சு தங்க வயல்ல எல்லா சமுதாயத்துக்கு நம்ம அண்ணன் மாதிரி இருக்கிற மாதிரி இந்த தேர் 17 வருஷமா நடத்திருக்காரு. அந்த 17 வருஷமா அவர் நடத்ததில்ல. பின்காலத்துல இந்த கவர்மெண்டே இந்த தேர் எடுத்து நடத்தணும். அதுக்கு நானும் அவரும் கண்டிப்பா பாடுபடணும். நீங்க ஜனங்கள்லாம் சிந்திக்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன நான் சொல்லணுமோ அதெல்லாம் கரெக்டா எடுத்து சொல்றேன். நம்ம ஊரு இன்னைக்கு கொல்ல போயிட்டு அது நான் ஆதரவு கூட உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். அதுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னா இந்த 1.5 லட்சம் தாழ்த்தப்பட்ட ஜனங்களுடைய செருப்பாக நான் வச்சுக்கிறேன். நம்ம ஊர் கொல்ல போயிட்டு அதை தடுத்து நிறுத்தணும். நம்ம எல்லாம் விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அன்பா கேட்டுக்கொண்டு ரசிக திரைப்படத்துல நீங்க பாட்டு ரசிக்கிறீங்க. நான் அதிகமாக பேசி உங்களெல்லாம் கஷ்டப்பட வைக்கிறதுல வருவேன். பொது மீட்டிங்ல பேசுவேன், வீடியோல பேசுவேன், மீடியாவில் பேசுவேன். கேஜிஎஃப் தடுக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த மதிப்புக்கும் மரியாதை இருக்கிற முன்னாள் சம்பங்கி அவர்களுக்கு நன்றி, வணக்கம். கலந்து கொண்டிருக்கிற எல்லா தாய்மார்களே, வாங்குவர்களே, திருவள்ளுவர்களே எல்லாருக்கும் நன்றி. பதவியை இருக்கிற இல்லாத நம்ம ஊருக்கு வருஷத்துக்கு எப்பவுமே நினைக்கிறது. இந்த மேலே பேசுறதுல நம்ம பண்டிகை புதுசா நம்ம முனிசிபாலிட்டி ஜாயின் நாம சொல்லிருக்காங்க. அடுத்த மேல இந்த ஊர்ல இருக்கிற தாய்க்கப்பட்டவர்களுக்கு இப்ப என்னதான் சேர்ந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி அவங்க கூட நான் அப்புறம் பேசுறேன். இப்ப நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ற வந்திருக்கீங்க.
பண்ணிருக்கோ. ஒன்று ரிக்வெஸ்ட் பண்றவங்கள நல்லா வாலிபருங்கோ என்ஜாய் பண்றப்போ இந்த நாள் நீங்க லீவ் போட்டது நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எஸ்சி தேர்னா இந்த டிஸ்ட்ரிக்டே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, நம்பர் 1 பேர். அதுக்கு காரணம் நம்ம ஊர்ல இருக்கிற சொல்றாங்க, நம்ம அக்கா தங்கச்சிங்களோ எல்லாரும் டான்ஸ் பண்றீங்களோ, சந்தோஷமா இருக்கிறீங்களோ. இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு பேரை பத்தாது. அது கூட இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுறோம். அவங்க நம்மளுக்காக நைட்டெல்லாம் தூக்கம் விட்டுட்டு நம்மளுக்காக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் பீஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் நடக்கணும். எஸ்சி தேர்னா நம்பர் 1 எந்த சண்டை இல்லாமல் எது இல்லாமல் நல்லா நடக்குதுன்ட்டு அடுத்த காலமும் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பேசணும். அந்த மாதிரி நடக்கணும். ஏன்னா இந்த நாள் எஸ்சி தேர்னால நம்ம ஊரில் இருக்கிற போலீஸ்கார அவ்வளோ பேர் இல்லை, வேறு காலத்தில் இருக்கிற போலீஸ்காரெல்லாம் வந்துருக்கேன். அவங்க நம்ம பற்றி நல்லா பேசணும். அவங்க பேசுகிற போய் அவங்க காலத்தில் போய் அதுக்கு நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாரும் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு, நல்ல பாட்டு பாடுறதுக்கு, நீங்களாம் டான்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் எங்கள் இடம் கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லா அக்கா அனுப்ப சொல்கிறாங்க. தமிழ்லேயே நம்ம உலக முஸ்லிம் மாதிரி நான் தமிழ் பெரிய பேசியிருக்காங்க. பேச வர்றதுல தப்பாக நினைக்கிறேன். ಯಾರು ತಪ್ಪ ನಿಂತಿರಲಿಲ್ಲ ತಾನೆ? ದಯವಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲರೂ ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲೂ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಿ, ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲೂ ಮಕ್ಕಳು ಕನ್ನಡ ಸ್ಕೂಲ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಕನ್ನಡದವ್ರಿಗಿಂತ 20 ಜನ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಿ. ಇಲ್ಲಿಂದ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಿ, ಕನ್ನಡದವ್ರಿಗೆ ಕನ್ನಡ ಕಲಿತಿದ್ದೀರಿ, ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಿ. ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕನ್ನಡ ಕಲಿತು ಮಕ್ಕಳನ್ನ ಸ್ಕೂಲ್ ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಬಹಳ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತೆ ನಾವು ಮಾತೃಭಾಷೆ ಏನೇ ಇದ್ರೂ ಕೂಡ ತಾಯಿ ನಮ್ಮ ಈ ನೆಲ ಕನ್ನಡ ನೆಲ ಕರ್ನಾಟಕ, ಅದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಬಹಳ ದೊಡ್ಡ ಗೌರವವನ್ನು ಕೊಡ್ತೀರಿ. ಕನ್ನಡದ ಹಾಡನ್ನು ಆಡಲಿಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಎಷ್ಟು ಖುಷಿಯಾಗಿ ಆನಂದಿಸ್ತೀರಿ. ಮತ್ತೆ ಎಲ್ಲರೂ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ಕೊಂಡು ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ನೆಲೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಯುವಕರು, ತಾಯಿಯರು ಮತ್ತು ನಮ್ಮ ಯುವತಿಯರು, ನಮ್ಮ ಮನೆ ಹಬ್ಬ, ನಮ್ಮೂರ ಹಬ್ಬ, ನಮ್ಮ ಕೇಳು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಸಮುದಾಯದ ಒಂದು ಜಾತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ರಾತ್ರಿಯಿಂದ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಕ್ಸಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದಕ್ಕೆ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ಈ ಕಲಿಯ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಇವರು ರಸಮಂದಿರದಲ್ಲಿ ರಾತ್ರಿಗಳನ್ನು ಆಡಿ ಮನರಂಜಿಸ್ತಾರೆ. ಅದಾದ ನಂತರ ಪಲ್ಲಕ್ಕಿ ಇಟ್ಟಂತ ದೇವರ ಮೆರವಣಿಗೆ ಸುಸೂತ್ರವಾಗಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ಇದೇ ರೀತಿ ನೀವು ಸಹಕಾರ ಇರಲಿ. ಕೊನೆಯವರೆಗೂ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳ ಜೊತೆ, ಸಿಬ್ಬಂದಿ ಜೊತೆ ಪ್ರೀತಿ ವಾಸ್ತವ್ಯದಿಂದ ನೀವು ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವರು ನಿಮಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ಅವರ ಗುಣಗಳನ್ನು ನಾವು ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕಂತ ನಾನು ವಿನಂತಿ ಮಾಡ್ತಾ ಈ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಂತ ನಮ್ಮ ನಗರದ, ನಮ್ಮ ಸಮುದಾಯದ ಎಲ್ಲ ತಾಯಿಯರಿಗೆ, ಯುವಕರಿಗೆ ಇಲ್ಲಿ ವಂದಿಸಿ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಹಿಂದ್.